た。ごめんね。大事な本。お前どうしたんだ？メルセン。ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மூவி ஸ்டார். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சாப்பர், அதாவது டோனி சாப்பர். ஸோ ஒன் பீஸ் சீசன் 2 லைவ் ஆக்ஷன் கூடி சீக்கிரம் நெருங்கிட்டே இருக்குது. இதில் இந்த சாப்பரை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இவர் யார், இவரை பற்றின ஃபுல் ஆர்ஜின் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன், ஸ்பாய்லர் அலர்ட். ஏன்னா ஸ்பாய்லர் இல்லாமல் சாப்பர் கேரக்டர் சொல்கிறது ரொம்பவே கஷ்டம். ஸோ அந்த ஒரு காரணத்தினால சாப்பரோட ஆர்ஜின் பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்பாய்லர் பிரச்சனை இல்லைன்னா வீடியோ கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போதைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு யார் இந்த டோனி சாப்பர்? சாப்பர் வந்து ஒரு ரெண்டீர், அதாவது பனிக்கல் நிறைந்த இடத்துல இருக்கிற மான். ஸோ பிறக்கும்போதே பனி நிறைந்த இடத்துல இருக்கிற அந்த ஒரு ரெண்டீர் கூட்டத்தில் தான் சாப்பரும் ஒரு ஆளை பிறந்திருக்கும். ஆனால் சாப்பர் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதோட ஃபேஸில் மட்டும் ப்ளூ நோஸ் இருக்கும். அந்த ஒரு காரணத்தினாலேயே கூட இருக்க மற்ற மான்கள்லாம் இதை ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சுப்பாங்க. அந்த டைமில் தான் கொஞ்ச நாள் போக சாப்பர் வந்து ஒரு டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்ரும். ஸோ டெவில் ஃப்ரூட்னா என்னென்னு ஆல்ரெடி ஒன் பீஸ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன். டெவில் ஃப்ரூட் வந்து நார்மல் ஃப்ரூட் மாதிரி இல்லாமல் அதுக்குன்னு தனி பவர் இருக்கும். இந்த ஒன் பீஸ் வேர்ல்டில் நிறைய டெவில் ஃப்ரூட் இருக்கும். ஒரு டெவில் ஃப்ரூட்டுக்கும் தனித்தனி வித்தியாசமான பவர்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ அந்த டெவில் ஃப்ரூட்டை யாருன்னா சாப்பிட்டாங்கன்னா அந்த பவர் அந்த பர்சனுக்கு வந்துடும். ஸோ அந்த பவர்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டெவில் ஃப்ரூட்டுக்கும் தனித்தனி பேரும் வச்சுருப்பாங்க. அப்படி இப்போ இந்த சாப்பர் சாப்பிட்ட டெவில் ஃப்ரூட்டோட பேர் வந்து ஹியூமன் ஃப்ரூட். ஸோ இப்போ இந்த டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்ட சாப்பருக்கு வந்து உடம்புக்குள்ளே ஒரு சின்ன மாற்றம் வருது. மான் மாதிரி நடந்துக்காம ஹியூமன் மாதிரி நடந்துக்குது. அதோட மொத்த உருவமே மாறி ஒரு ஹியூமனாக மாறி நிற்குது. அதுக்காக சாப்பர் வந்து முழு ஹியூமனெல்லாம் மாறல, அதோட உருவம் மட்டும் ஹியூமன் மாதிரியான உருவத்தை எடுத்திருக்கு. ஸோ இதை பார்த்த மற்ற மான் கூட்டம்லாம் என்ன பண்ணுதுன்னா, ஏற்கனவே சாப்பர் ஒரு மாதிரியாக தான் பார்த்துட்டு இருக்குதுங்க. இதில் ஹியூமன் மாதிரி மாறி ஒரு வித்தியாசமாக நடந்ததெல்லாம் பார்த்து இவன் என்ன நம்ம கூட்டத்திலே வித்தியாசமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதோட கூட்டத்திலேருந்தே மற்ற மான்கள்லாம் சேர்ந்து சாப்பரை விலைக்கு வச்சது. ஸோ இந்த இடத்துல தான் சாப்பர் வந்து தன்னோட கூட்டத்திலேருந்தே விலைக்கு வைக்கப்படுது. அதோட சாப்பர் அதுக்கப்புறம் ஹியூமன்ஸை தேடி போக ஆரம்பிக்குது. ஸோ தன்னோட கூட்டத்தில் தான் யாருமே சேர்த்துக்கல, தன்னை விலைக்கு வச்சுட்டாங்க. ஹியூமன்ஸ் வாழற அந்த இடத்த தேடி போயிட்டு அங்கேயாவது வாழலாம் சொல்லிட்டு மனுஷங்க இருக்க இடத்த தேடி போயிட்டு இருக்கும்போது அங்கே இருக்க மனுஷங்களாம் இதை பார்த்து இது என்ன ஒரு மான்ஸ்டரா, மிருகமா அப்படின்னு சொல்லிட்டு கல் எடுத்து அடிக்கிறாங்க, துப்பாக்கி எடுத்து சுடுறாங்க. அவங்களோட இடத்துல இருந்து சாப்பரை விரட்டி அடிக்கிறாங்க. இந்த இடத்துல சாப்பருக்கு வந்து ஒன்றுமே புரியல, நாம் என்ன தப்பு பண்ணோம், எதனால் நம்மளை துரத்தி அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓட ஆரம்பிக்குது. அப்படி அந்த இடத்துல ஓடிட்டு இருக்க சாப்பர் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே மனுஷங்களால் ரொம்ப அடி வாங்கி உடம்பெல்லாம் நிறைய காயத்தோட ரத்த வெள்ளத்தில் ஒரு இடத்துல விழுந்து கிடக்குது. ஸோ அப்போ அந்த டைமில் ஒரு டாக்டர் வந்துட்டு இருக்காரு. அவரோட பேர் டாக்டர் ஹிர்லிக். இவர் வந்து இந்த ஊரோட ஒரு ரெண்டாவது ஒரு டாக்டர். இவர் இந்த ஊரில் யார் அடிபட்டாலும் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார், இலவசமாகவே போய் ஹெல்ப் பண்ணிட்டு வந்துடுவார். இந்த ஊரில் யாருமே எந்த ஒரு நோயும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் இவர் இருந்துட்டு இருப்பார். அப்படி இவருக்கு வந்து இந்த டைமில் சாப்பர் அடிபட்டுக்கிறத பார்த்த உடனே சாப்பர் கிட்ட ஓடி போயிட்டு, இவ்வளோ அடிபட்டு இருக்கும் உடம்புல, நீ கவலைப்படாத, என்னோட மருந்து வந்து 3 நாளில் ஒன்று குணப்படுத்திடும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பருக்கு ஹெல்ப் பண்ண பார்க்குறாரு. டாக்டர் வந்து சாப்பருக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவரோட மெடிக்கல் கிட்ட திறக்கிறாரு. அது உள்ள துப்பாக்கி இருக்கு. ஆக்சுவலாக அந்த துப்பாக்கி வந்து அவரோட சேஃப்டிக்காக தான் வச்சிருப்பாரு. ஆனால் இந்த இடத்துல அதை பார்த்த சாப்பர் வந்து ஏற்கனவே மனுஷங்களால் துப்பாக்கியில் சுடப்பட்டு நிறைய காயப்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ இந்த இடத்துல சாப்பர் வந்து இவர் கையில் துப்பாக்கி இருக்கிறத பார்த்துட்டு இவரும் ஒரு மனுஷன் தானே, இவரும் தன்னை காயப்படுத்த தான் போறாருன்னு நினச்சிக்கிட்டு டாக்டர் அடிச்சு போட்டு அங்கேருந்து போக ஆரம்பிக்குது. அப்போ டாக்டர் வந்து ஏந்து நில்லு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட உடம்புல இருக்க துணியெல்லாம் கழிட்டு, என் கையில் எந்த ஒரு வெப்பனும் இல்லை, நான் உன்னை காயப்படுத்த போகிறதில்ல, நான் உனக்கு ஹெல்ப் பண்ண தான் பார்க்குறேன், என்னை நம்பு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பர்கிட்ட கேட்குறாரு. ஸோ அதுக்கப்புறம் டாக்டர் வந்து சாப்பரை கூட்டிகிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி எப்படியாவது சாப்பரை குணப்படுத்தின்னு சொல்லிட்டு கூட இருந்து அவரே பார்த்துக்கிறாரு. அதோட டாக்டர் வந்து இந்த இடத்துல சாப்பருக்கு டோனி சாப்பருங்கிற பேரையுமே வைக்கிறாரு. ஸோ ஃபஸ்ட்டு டைம் சாப்பருக்கு இந்த பேரை வச்சதே டாக்டர் தான். அதேமாதிரி சாப்பருமே குணமாகிட்டு இருக்க டைமில் டாக்டருக்கு வந்து நிறைய ஹெல்ப் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இந்த டைமில் தான் டாக்டர்கிட்ட சாப்பர் வந்து ஒரு கேள்வி கேட்குது. என்னன்னா டாக்டர் வந்து பைரட்ஸோட சிம்பிள், பைரட்ஸோட ஃப்ளாகை தனக்கு ஒரு நம்பிக்கையாக வச்சுருப்பாரு. அதை பார்த்த சாப்பர் வந்து பைரட்ஸ்னால் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கேட்க, அந்த இடத்துல டாக்டர் வந்து பைரட்ஸ் வந்து நம்ம கற்பனைக்கு எட்டாத விஷயத்த பண்ணுறவங்க, நம்பிக்கையை எப்பவுமே கைவிடாதவங்க, அதே மாதிரி இந்த உலகத்தையே தலைகீழாக மாற்றக்கூடிய திறமை அவங்க கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து பைரட்ஸை பற்றி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இதை கேட்ட சாப்பருக்கு வந்து இங்கே தான் பைரட்ஸ் மேலே ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் வருது. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் நாட்கள்லாம் போக ஆரம்பிக்குது. டாக்டரும் சாப்பரும் ஒன்றா சேர்ந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. புதுசாக நிறைய விஷயம்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. ரெண்டு பேருக்குள்ளேயுமே ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு அப்பா மக பாண்டிங்கே இந்த இடத்துல உருவாகுது. அப்படி இருந்தும் கொஞ்ச நாட்கள் போக சாப்பர் குணமானதுக்கப்புறம் டாக்டர் வந்து சாப்பர்கிட்ட, நான் இதுக்கப்புறம் உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கோ உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கோ எதுவுமே இல்லை, நீ குணமாயிட்ட, சரி இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பிச்சிடுறாரு.
இந்த செகண்ட் வந்து சாப்பருக்கு வந்து என்ன பண்ணுறதுனே புரியல. சாப்பர் வந்து விடாமல் கேட்டுகிட்டே இருக்குது டாக்டர் கிட்ட. ப்ளீஸ் டாக்டர் என்னை உள்ளே சேர்த்துக்கோங்க, எனக்கு உங்களை விட வேறு யாருமே இல்லை, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், உங்களுக்கு டீ போட்டு தரேன், உங்களோட ஆராய்ச்சிக்கு கூடவே இருந்து உதவி பண்ணுறேன், என்னை வந்து உங்களோட அசிஸ்டண்ட்டாக சேர்த்துக்கோங்க, நான் உங்கள் கூடவே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ கேட்டு பார்க்குது. ஆனால் டாக்டர் வந்து உனக்கு தான் குணமாயிடுச்சுல, நீ இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே சாப்பர் வந்து வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே காயப்படுத்திக்குது. நெத்தியில் ரத்தம் வர அளவுக்கு அதுவே அதை காயப்படுத்திக்கிட்டு, டாக்டர் இப்போ எனக்கு அடிபட்டிருக்கு, இப்போ என்ன உங்கள் கூட சேர்த்துப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. ஆனால் டாக்டர் துப்பாக்கி எடுத்து சுட்டு நீ இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த டைம் சாப்பருக்கு வந்து ஒன்றுமே புரியல. ஒரு செகண்ட் உறைஞ்சு நின்று ஏன் டாக்டர் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சாப்பர் வந்து டாக்டர் கிட்ட கேட்குது. ஆனால் டாக்டர் வந்து தொடர்ந்து துப்பாக்கியால் சுட்டு சாப்பரை விரட்டி அடிச்சுட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் சாப்பருமே அந்த இடத்த விட்டு அழுதுகிட்டே ஓடிடுது. அதோட சாப்பர் போனதும் டாக்டர் அழுதுகிட்டே என்னை மன்னிச்சு சாப்பர் அப்படின்றாரு. இந்த இடத்துல வந்து டாக்டர் ஏன் இப்படி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு நம்மளுக்குமே புரியல. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு தான் புரியுது. டாக்டர் வந்து ஒரு டாக்டரை பார்க்க போகிறாரு. ஆக்சுவலாக இந்த ஊரில் வந்து மொத்தம் 2 டாக்டர் இருப்பாங்க. ஒன்று இவர் டாக்டர் ஹிருலிக், ஒரு லேடி டாக்டர் இருப்பாங்க, அவங்க பேர் டாக்டர் குரையா. ஸோ டாக்டர் வந்து அவங்கள பார்க்க தான் போயிருக்காரு. இந்த இடத்துல இவங்க 2 பேரும் ஒன்றா பேசிகிட்டு இருக்கும்போது சாப்பர் வந்து அந்த இடத்துல கேட்டுது. அப்போ தான் சாப்பருக்கே உண்மை தெரிய வருது. ஆக்சுவலாக டாக்டருக்கு வந்து ஒரு டிசீஸ் இருக்குது, அதனால் அவர் கூடி சீக்கிரம் சாக போகிறாரு, அவரை வந்து காப்பாற்றவே முடியாதுங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ அதை சாப்பர் கேட்டதும் எப்படியாவது டாக்டரை காப்பாற்றணும், டாக்டர் சாக விட்டுக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஏதாவது மெடிசன் கண்டுபிடிச்சி டாக்டர் எப்படியாவது காப்பாற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரோட ரிசர்ச் புக்லேயே போயிட்டு சாப்பர் வந்து தேடி பார்க்குது இதுக்கு ஏதாவது கியூர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ரிசர்ச் புக்கில் என்னென்ன இடத்துல என்னென்னலாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த பொருளை பற்றி டீட்டெயில்டாக போட்டிருக்கோம். இந்த இடத்துல சாப்பரை திறந்து பார்க்கும்போது சாப்பருக்கு வந்து படிக்கலாம் தெரியாது, ஆனால் இதுக்கு ஏதாவது ஒரு கியூர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பர் தேடிட்டு இருக்கு. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பேஜில் ஒரு மஷ்ரூம் பக்கத்தில் எலும்பு கூடு சிம்பிள் போட்டிருக்கு. ஸோ இதை பார்த்தோன்னே சாப்பருக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. டாக்டர் எப்பவுமே பைரட்ஸை தானே ஒரு சிம்பிளாக வச்சிருப்பாரு, அதை தானே ஹோப்புன்னு சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்குது. ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பைரட்ஸ் சிம்பிள் வந்து எலும்பு கூடு தான். ஸோ அந்த சிம்பிள் இங்கே பார்த்தோன்னே ஓகே இங்கே தான் மெடிசன் இருக்கும், இங்கே தான் நம்ம போய் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த தேடி சாப்பர் போயிட்டுருக்கு. அப்படி போயிட்டு இருக்கும்போது தான் சாப்பர் வந்து வழியில் அவங்களோட கூட்டத்தை பார்க்குது. இதுக்கு முன்னாடி சாப்பர் வேணான்னு சொல்லி ஒதுக்கி வச்சாங்களே அந்த மான் கூட்டம் இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல சாப்பர் வந்து பார்த்தும் பார்க்காத மாதிரி கண்டுக்காமல் போயிட்டே தான் இருக்குது. ஆனால் அந்த மான்கள்லாம் இதை பார்த்தோன்னே செம்ம காண்டாகி இவன் எதுக்கு இங்கே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி அடிக்குதுங்க, சண்டை போடுதுங்க. சாப்பர் வந்து இந்த இடத்துல பயங்கரமாக அடிபடுது. அதெல்லாம் தாண்டி எவ்வளோ கஷ்டத்தெல்லாம் தாண்டி அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அந்த இடத்துல மஷ்ரூம்ஸ் இருக்குது. அதை பார்த்த சாப்பர் வந்து சரி ஓகே மெடிசன் கிடச்சிச்சு, இது எப்படியாவது எடுத்துகிட்டு போய் டாக்டர்கிட்ட கொடுத்து டாக்டர் காப்பாற்றிடலாம்னு சொல்லிட்டு பெரிய பள்ளத்தாக்கெல்லாம் தாண்டி கஷ்டப்பட்டு அந்த மஷ்ரூம் எடுத்துக்கிட்டு திரும்ப வரும்போது மறுபடியும் அந்த மான் கூட்டத்துக்கிட்டலாம் சண்டை போட்டு எப்படியோ சமாளித்து அந்த மஷ்ரூம்ஸ் எடுத்துக்கிட்டு டாக்டர்கிட்ட கொடுக்கலான்னு போது இந்த பக்கம் டாக்டர் வந்து இதுக்கு ஏதாவது கியூர் இருக்கான்னு சொல்லிட்டு நிறைய ஆராய்ச்சி பண்ணி எல்லாமே ஃபெயிலியர் ஆகி வேறு வழி இல்லை நான் சாக தான் போகிறேன், என்னை எப்படியும் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. கரெக்டாக அந்த டைமில் சாப்பர் மஷ்ரூமோட அந்த இடத்துக்கு வந்து டாக்டர் என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்களோட ரிசர்ச் புக்கு தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் சாப்பரை பார்த்த டாக்டர் வந்து எங்கடா போய் இந்த எதுக்கடா உடம்புலாம் இப்படி அடிபட்டுருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு சாப்பர் வந்து சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா டாக்டர் நான் உங்களுக்காக மெடிசன் எடுத்து இருந்திருக்கேன், இது உங்களோட டிசீஸை கியூர் பண்ணிடும், நீங்கள் ரொம்ப நாளைக்கு உயிரோடு இருக்கணும் டாக்டர் அப்படின்ட்டு சந்தோஷமாக அந்த மஷ்ரூம் கொடுக்குது. அந்த இடத்துல இதை பார்த்த டாக்டர் வந்து நீ எனக்காக இதெல்லாம் பண்ண, எனக்காக கஷ்டப்பட்டு இந்த மஷ்ரூம் எடுத்துகிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கி சாப்பர் கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிக்கிறாரு. உடனே சாப்பர் வந்து நீங்கள் அழாதீங்க டாக்டர், நீங்கள் என் கூட இன்னும் ரொம்ப நாளைக்கு உயிரோடு இருப்பீங்க, இனிமேல் நான் உங்களோட அசிஸ்டண்டாக இருப்பேன்ல, உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா மருத்துவத்தையும் எனக்கு சொல்லிக் கொடுங்க, என்னை ஒரு பெஸ்ட்டு டாக்டராக மாற்றுங்க, நான் ஒரு நல்ல டாக்டர் ஆகணும், அதே மாதிரி பைரட்ஸ் மாதிரி நல்ல சண்டையும் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பர் வந்து டாக்டர்கிட்ட சொல்லிட்டு இருக்கு. அப்படி சொல்லிட்டு ஏன் டாக்டர் என்னால் முடியாதுன்னு நினைக்கிறீங்களா, நான் ஒரு 2 இருக்கிறதுனால அப்படி சொல்லிட்டு கேட்குது. அதுக்கு டாக்டர் வந்து உன்னால் கண்டிப்பாக முடியும், நீ நிச்சயமாக ஒரு நாள் தலை சிறந்த டாக்டராக வருவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்படியே சாப்பரோட காயத்துக்கு மருந்தெல்லாம் போட்டு அந்த மஷ்ரூமையும் சாப்பிட்டுட்டு சரி ஓகே நான் இப்போ எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது நான் முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வெளியே போகிறாரு. என்னன்னா இந்த ஊரில் வந்து இதுக்கு முன்னாடி மொத்தம் 20 டாக்டர் இருந்திருப்பாங்க. அந்த 20 டாக்டரையும் இந்த ஊரோட கிங்கு ஒரு விஷயமா கடத்தி வச்சிருப்பான். அதனாலேயே இந்த ஊரில் வந்து டாக்டர்னு யாருமே இருக்க மாட்டாங்க, ஒரு வைத்தியம் பார்க்கறது கூட யாருமே இல்லாமல் இந்த ஊரே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஆனால் இவங்க 2 பேர் மட்டும் அந்த கிங்கு கட்டுப்படாமல் தனியாக அந்த கிங்கை எதிர்த்து 2 பேர் மட்டும் இந்த ஊருக்கு ஹெல்ப் பண்ண சொல்லிட்டு டாக்டராக இவங்க 2 பேர் இருந்துட்டு இருப்பாங்க. இப்போ அந்த கிங்கு கடத்தி வச்சிருக்க 20 டாக்டருக்கும் பிரச்சனை தெரிஞ்ச உடனே டாக்டர் வந்து காப்பாற்றலாம் சொல்லிட்டு அங்கே தான் போயிருக்காரு. அப்படி அவர் போனதுக்கு அப்புறமா தான் தெரிய வருது ஆக்சுவலாக அந்த இடத்துல டாக்டரை ட்ராப் பண்ணி வர வைக்கணுங்கிறதுக்காக தான்
இதெல்லாம் பண்ணியிருக்காங்கங்கிறது. ஸோ இந்த டைமில் அப்படியே இந்த பக்கம் நம்ம சாப்பர் வந்து அடிப்பட்ட காயத்துக்கு மருந்து போட்டு கட்டு போட்டு இருக்கும்போது அந்த இடத்துல டாக்டர் குரேயா வராங்க. வந்து எங்கே அந்த முட்டாள் அவன் இன்னும் சொன்னதே தான் சொல்லிட்டு இருக்கானா, சாக போகிறவன் இந்த ஊரை காப்பாற்ற போகிறான்னு சொல்லிட்டு அதே நம்பிக்கையை தான் இன்னும் நம்பிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரை பற்றி கேட்டுட்டு இருக்காங்க. அந்த டைமில் சாப்பர் வந்து டாக்டர் ஒன்றும் சாக மாட்டார், நான் அவருக்காக மருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இங்கே பாருங்க இந்த மஷ்ரூம் அவருக்கு கொடுத்துட்டேன், அவர் இனிமேல் உயிரோடு இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பர் வந்து டாக்டர் சாப்பிட்ட மீதி பாதி மஷ்ரூம் எடுத்து காமிக்குது. அதை பார்த்த குறைய வந்து செம்ம காண்டாகி சாப்பரை ஒரே ஆயிடுச்சு. இது என்னன்னு தெரியுமா, இது ஒரு பாய்சன், இதை சாப்பிட்டா அரை நாள்லேயே செத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மஷ்ரூம் பற்றி சொல்கிறாங்க. அப்போ தான் நம்மளுக்கே விஷயம் தெரிய வருது. டாக்டர் வந்து புக்கில் எலும்பு கூட சிம்பிள் போட்டு இருந்திருப்பார்ல, அது வந்து சிம்பிளாக ஹோப் கிடையாது, அந்த இடத்துக்கு போகக்கூடாது, அது வந்து டேஞ்சர், அது வந்து பாய்சனுங்கிறது தான் மீன் பண்ணி போட்டு இருந்திருக்காரு. அது தெரிஞ்சதான் டாக்டர் வந்து அந்த மஷ்ரூமை சாப்பிட்டு இருப்பாரு. ஏன்னா இந்த இடத்துல சாப்பரோட அந்த ஒரு நம்பிக்கை வீணாயிடக்கூடாது. சாப்பர் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த மஷ்ரூம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும்போது அது விஷம் வேணான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டா சாப்பரோட அந்த ஒரு நம்பிக்கையை வீணாக்குற மாதிரி ஆகிடும். என்றைக்கோ ஒரு நாள் சாக போகிறேன், அது இன்றைக்கா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதான் டாக்டர் வந்து அந்த ஒரு விஷம் மஷ்ரூமை சாப்பிட்டுருப்பாரு. இந்த விஷயம்லாம் தெரிஞ்ச உடனே சாப்பர் வந்து என் கையில் டாக்டருக்கு விஷத்தை கொடுத்துட்டேனுங்கிற வருத்தத்தோட டாக்டர் எப்படியாவது பார்க்கணும்னு சொல்லிட்டு டாக்டர் தேடி ஓடிட்டு இருக்கு. அதே டைமில் இந்த பக்கம் டாக்டர் வந்து அந்த கிங் முன்னாடி நின்றுட்டு இருக்கும்போது இவன் இதுக்கு மேலே தேவையில்லை, இவனை சுற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிங் சொல்கிறான். ஆனால் இந்த இடத்துல டாக்டர் வந்து ஒரு நிமிஷம் இரு, நீ என்னை சுடுறதுனால உனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, அதே மாதிரி எனக்கு இருக்க டிசீஸ் ஒன்றும் சரியாக போகிறதும் கிடையாது, நான் உயிரோடு இருக்க போகிறதும் கிடையாது, அதே மாதிரி நீ சுடுறதுனால நான் சாக போகிறதும் கிடையாது அப்படின்ட்டு கிங்கை பார்த்து இந்த இடத்துல ஒரு அமேசிங்கான ஒரு டைலாக் சொல்லுவார். மனுஷங்க சாகிறத பற்றி நீ என்ன நினைக்கிற, ஒருத்தன் எதனால் சாகுறான், உன்ன மாதிரி ஆளுங்கிட்டேருந்து வர துப்பாக்கி குண்டு வந்து என்னோட இதயத்தை தொலைக்கிறதுனால சாகுறானா, இல்லை, அதே மாதிரி அவனுக்கு இருக்க டிசீஸ் வந்து தன்னைத்தானே சாகடிக்குமா, இல்லை, அதே மாதிரி ஒரு டெட்லியான பாய்சன் இருக்கிற மஷ்ரூம் சாப்பிட்டு சாக போகிறானா, இல்லவே இல்லை. ஒருத்தன் எப்போ சாகிறான்னா பீப்புள்ஸ் மக்கள்லாம் அவனை எப்போ மறக்கிறாங்களோ அப்போ தான் ஒருத்தன் உண்மையிலே சாகிறான். நான் செத்தாலும் எல்லாரோடைய மனசுலையும் நிம்மதியாக வாழ்ந்துட்டுருப்பேன், கவலைப்படாத சாப்பர், நீ கொடுத்த மஷ்ரூம் சாப்பிட்டலாம் நான் சாகலை, எனக்கு இவ்வளோ சந்தோஷமான நினைவுகளையும் இவ்வளோ அமேசிங்கான எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சாப்பர்னு சொல்லி அதோட டாக்டர் வந்து அவரோட அமேசிங்கான ஸ்பீச்சை முடிக்கிறாரு. அந்த டைமில் உடனே அந்த கிங்கு இவனை சுடுங்கடான்னு சொல்லிட்டு கையசிக்க அங்கேருந்த காட்ஸ் எல்லாம் டாக்டரை சுட பார்க்குறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே டாக்டர் வந்து அவருடைய எக்ஸ்பிரிமெண்ட் கெமிக்கலை அங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அது பல தடவை எக்ஸ்பிரிமெண்ட்டில் ஃபெயில் ஆகி வெடிச்சிருக்கு. ஆனால் இந்த இடத்துல வந்து அவர் தெரிஞ்சதான் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. நான் மார்வலஸான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவரோட டெத்தை அவரே முடிவு பண்ணி சந்தோஷமாக அது குடிக்கிறாரு. குடித்த உடனே அந்த மொத்த இடமும் வெடிச்சு செதறுது. சாப்பர் அந்த இடத்துக்கு ஓடி வந்து பார்க்கும்போது சாப்பரோட கண் முன்னாடியே டாக்டர் வந்து இறந்துடுறாரு. அந்த இடத்துல இதை பார்த்த சாப்பர் வந்து செம்ம காண்டாக்கி கோவத்தோட உச்சத்துக்கே போய் மிருகம் மாதிரி மாறி அந்த கிங்கை எப்படியாவது கொல்லணும்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கு. அந்த டைமில் அந்த கிங்கோட தலைமை காவலாளியாக இருந்த ஒருத்தன், அவன் பேர் டால்டன், அவனும் ஒரு டெவல் ப்ரொடியூசர் தான். அவன் உடனே மிருகம் மாதிரி மாறி அவன் கரெக்டாக நம்ம சாப்பரை தடுத்து நிறுத்திடுறான். ஆனால் அவன் சாப்பர் கூட சண்டை போடல, சாப்பரை தடுத்து நிறுத்தி ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறான், இங்கே பாரு இப்படி நடந்துருக்க கூடாது தான், அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், ஆனால் நீ இதே கோவத்தோட அவன்கிட்ட சண்டைக்கு போனா கண்டிப்பாக நீ அவனை தோக்கடித்துக்கு வாய்ப்பே இல்லை, நீ தான் சாவ, திரும்ப இன்னொருத்தன் இந்த ஊருக்காக உயிரை விடக்கூடாது, டாக்டர் சொன்னதை யோசிச்சுப்பாரு, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி டால்டன் வந்து சாப்பரை கன்வின்ஸ் பண்ணி அனுப்பிச்சிடுறாரு. அங்கேருந்து வந்த சாப்பர் வந்து எப்படியாவது டாக்டர் குரேயா கிட்ட ஒரு அசிஸ்டண்ட்டாக சேர்ந்துடணும், அவங்க கிட்ட இருந்து எப்படி டாக்டர் ஆகுதுன்னு சொல்லிட்டு கற்றுக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஆக்சுவலாக என்ன மேட்டர்னா டாக்டர் வந்து சாகிறதுக்கு முன்னாடி டாக்டர் குரேயா கிட்ட போயிட்டு நீ தயவு செஞ்சு சாப்பரை உன்னோட அசிஸ்டண்ட்டாக சேர்த்துக்கோ, உனக்கு தெரிஞ்சு எல்லா மருத்துவத்தையும் சொல்லிக் கொடு, கண்டிப்பாக ஒரு நாள் அவன் சிறந்த டாக்டர் ஆவான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து ஏற்கனவே குரேயா கேட்டிருக்காரு. அதுக்கு வந்து அவங்க அப்பவே ஒத்துட்டு இருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த டைம் வந்து டாக்டரும் இறந்துட்டதுனால சாப்பர் மேலே அந்த ஒரு தனி வெறுப்புங்கிறது வந்திருக்கும். அதனாலேயே சாப்பர் வந்து டாக்டரோட அந்த ஒரு பைரட் ஃப்ளாக் எடுத்துகிட்டு வந்து ப்ளீஸ் டாக்டர் என்னை உங்களோட அசிஸ்டண்ட்டாக சேர்த்துக்கோங்க, இனி இந்த ஊரில் ஒரு உயிர் கூட போகக்கூடாது, எனக்கு எல்லா மருத்துவத்தையும் சொல்லிக் கொடுங்க, நான் எல்லா உயிரையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ கெஞ்சி பார்க்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாட்கள்லாம் போக டாக்டர் குரேயா வந்து சாப்பரை தன்னோட அசிஸ்டண்ட்டாக சேர்த்துக்கிட்டாங்க. சாப்பர் வந்து டாக்டர் குரேயாவை டாக்டரின்னு சொல்லி தான் கூப்பிடும். நானுமே அப்படியே சொல்லி கூப்பிடுறேன், ஏன்னா பேர் வந்து அடிக்கடி சொல்ல முடியலங்க, அந்த பேர் வாயிலே நுழைய மாட்டேங்குது, அந்த ஒரு காரணத்தினால தான். அதேமாரி இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்க ரிலேஷன்ஷிப் வந்து சாப்பர் வந்து டாக்டர் கூட இருந்த அளவுக்கு ரிலேஷன்ஷிப்லாம் இருக்காது. இவங்க ஆனவனா கோவப்படுவாங்க, அடிக்கடி துரத்தி அடிப்பாங்க. ஆனால் இவங்களுக்குள்ளேயுமே நல்ல ஒரு பாண்டிங் இருக்குது. இவங்களுக்குமே சாப்பர் மேலே ஒரு நல்ல ஒரு பாசம் இருக்குது. ஆனால் அதை வந்து வெளிப்படையாக வெளியே காட்டிக்க மாட்டாங்க. அதேமாதிரி அதை தொடர்ந்து இன்னும் கொஞ்சம் நாட்கள்லாம் போக ஆரம்பிக்குது. சாப்பருமே நிறைய மருத்துவம்லாம் கற்றுக்குது. அப்படி இன்னும் கொஞ்சம் நாட்கள்லாம் போக ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த இடத்துக்கு ஒரு பைரட் வரான், அவன் பேர் லூஃபி. ஸோ லூஃபி வந்து நாமையை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு எப்படியோ கஷ்டப்பட்டு மலை ஏறி இந்த இடத்துல டாக்டர் கிட்ட வந்திருக்கான்.
ஸோ டாக்டர் ரெண்டுமே இந்த இடத்துல லூஃபி, சாஞ்சி அப்புறம் நாமி இவங்க 3 பேரையும் கூட்டிகிட்டு போய் மேலே வச்சு அவங்களே அவங்களோட மருத்துவத்தெல்லாம் பார்த்து அவங்கள எப்படியோ குணப்படுத்திடுறாங்க. இந்த இடத்துல தான் சாப்பர் வந்து ஃபஸ்ட்டு டைம் பைரட்ஸை பார்க்குது. சாப்பருக்கு வந்து பைரட்ஸ் மேலே தனி ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆரம்பத்துலேருந்தே இருந்துட்டு தான் இருக்கும். பைரட்ஸ் கூட சேர்ந்து நிறைய ஜேர்னி எல்லாம் பண்ணணும், நிறைய அட்வென்ச்சர்லாம் பார்க்கணும், பைரட்ஸ் மாதிரி சண்டை போடணும் அப்படி சொல்லிட்டு பைரட்ஸை பற்றின கனவுகள் நிறைய இருக்கும் சாப்பருக்கு. ஆனால் இந்த இடத்துல சாப்பர் வந்து ஃபஸ்ட் டைம் பைரட்ஸை பார்த்த உடனே பயந்துடுது. என்னதான் பைரட்ஸை சாப்பருக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தாலும் அவங்க ரொம்ப டேஞ்சரான ஆளுங்க அப்படி சொல்லிட்டு சாப்பருக்குள்ளே அந்த ஒரு எண்ணமும் இருக்குது. அதனாலேயே இந்த இடத்துல இவங்க கண்ணில் படாமலே ஒழிஞ்சிட்டு இருந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கு. அப்படி ஒழிஞ்சு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் லூஃபி வந்து சாப்பரை பார்த்துடுறான். ஃபஸ்ட்டு டைம் சாப்பரில் பார்த்த லூஃபி வந்து கறி கிடச்சிருக்கு, நம்ம இந்த கறி சாப்பிட்டுடலாம், மான் கறி கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பரை துரத்திக்கிட்டே இருக்கான். சாப்பரும் என்னை விட்டுருங்க, நான் ஒன்றும் கறியெல்லாம் கிடையாது, நான் ஒரு ரெண்டீர், எனக்கு உயிர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பருமே லூஃபி கிட்ட சண்டை போட்டுட்ருக்கு. அதை பார்த்து லூஃபி இன்னும் ஷாக் ஆகிடுறான். நீ பேசவும் செய்வியா, அப்போ கண்டிப்பாக நீ என் கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்னோட பைரட் குழுவை ஜாயின் பண்ணுற, நீ என்னோட ஃப்ரெண்டாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு லூஃபி வந்து சாப்பர்கிட்ட கேட்குறான். அதுக்கு சாப்பர் வந்து ஃப்ரெண்டா, எனக்கு இது வரைக்கும் யாருமே ஃப்ரெண்டாக இருந்ததில்லை, எல்லாரும் என்னை ஒரு மான்ஸ்டராக தான் பார்த்துருக்காங்க, என்னை யாருக்குமே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பர் வந்து லூஃபி கிட்ட சொல்லிட்டு இருக்கு. அதுக்கு லூஃபி, அதான் நான் இருக்கல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மாஸ்டர், நீ இனிமேல் என்னோட ஃப்ரெண்டாக இரு, ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது அவ்வளோ ஃபன்னாக இருக்கும், நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து நிறைய பைரட் ஜர்னிலாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து சாப்பர்கிட்ட பைரட்டை என்னோட குரூவில் சேர்ந்துரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கான். ஆனால் சாப்பர் வந்து இல்லை, என்னாலாம் பைரட்டெல்லாம் ஜாயின் பண்ண முடியாது, எனக்கு அதில் விருப்பம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருக்கு. ஆனால் லூஃபி விடாமல் துரத்திட்டே இருக்கான். அப்படியே அங்கே கொஞ்ச நேரம் கலாட் ஆகிட்டே இருக்கு. அந்த டைமில் டாக்டர் குரே வந்து சாப்பரை பற்றின உண்மையெல்லாம் அங்கே இருக்கவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. அவன் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான், இப்போவும் அவனுக்குள்ளே நிறைய வழிகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பரை பற்றி மொத்த உண்மையும் சொல்கிறாங்க. கரெக்டாக அந்த டைமில் தான் அந்த கிங் அங்கே வந்துட்டுருக்கான். அதை பார்த்த உடனே லூஃபி ஓடி போயிட்டு ஒரே அடி அடிச்சு அந்த கிங்கை அங்கேருந்து விரட்டுறான். அந்த கிங்கை வந்து ஏற்கனவே லூஃபி கிட்டே பிரச்சனை பண்ணியிருப்பான். அந்த காலில் லூஃபி வந்து அந்த கிங்கை அடிக்க அங்கேருந்த டாக்டரின் வந்து இவனை ஏற்கனவே உனக்கு தெரியுமா, இவன் தான் வாப்புல், இந்த நாட்டோட கிங்கு இவன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே லூஃபி அப்படின்னு கவலைப்படாதீங்க, இனிமே அவனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிங்கோட ஒன் சண்டைக்கு போகிறான். இந்த இடத்துல சாப்பருக்கும் அந்த கிங் வாப்புலுக்கும் கூட சண்டை வரும். ஆனால் சாப்பர் வந்து அந்த கிங்கை அடிக்காது. ஏன்னா இதுக்கு முன்னாடி டாக்டர் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு. அந்த வார்த்தைக்காக தான் இப்போ வரைக்கும் சாப்பர் வந்து அந்த கிங்கை எதுவும் பண்ணாமல் இருக்குது. அது என்னென்னா, யாருக்கு உதவி தேவைப்பட்டாலும் நீ உதவி பண்ணணும், அது அந்த கிங் வாப்புலாக இருந்தாலும் சரி அவனுக்குமே நீ ஹெல்ப் பண்ணணும், அதான் ஒரு டாக்டரோட கடமை. அதே மாதிரி இந்த ஊரில் எந்த ஒரு உயிரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே டாக்டர் சொல்லியிருப்பாரு. அந்த ஒரு காரணத்தினால தான் இப்போ வரைக்கும் சாப்பர் வந்து அந்த கிங்கை எதுவும் பண்ணாமல் இருக்குது. அதனாலே சாப்பர் வந்து அந்த கிங்கை அடிக்காமல் அவங்ககிட்ட எவ்வளோ கேட்டு பார்க்குது, நீ பண்ணதுக்கெல்லாம் நீ இந்த ஊரை விட்டு போயிடு, தயவு செஞ்சு நீ இங்கே இருக்காத, உன்னை எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ சொல்லி பார்க்குது. ஆனால் அவன் அதெல்லாம் கேட்காம ஒருபடி மேலே போய் அந்த இடத்துல டாக்டரோட நம்பிக்கையாக இருக்க பைரட் ஃப்ளாக் இருக்கும். அதை பார்த்த உடனே அதை மொத்தமாக சுட்டு வெடிக்க வைக்கலான்னு பார்க்குறான். இந்த இடத்துல சாப்பருக்கு வந்து என்ன பண்ணுறதுனே புரியல, எப்படியாவது ஃப்ளாக் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கு. கரெக்டாக அவன் சுடும்போது லூஃபி வந்து அந்த பைரட் ஃப்ளாக் முன்னாடி போய் நின்று மொத்த அடியும் அவன் வாங்கி அந்த பைரட் ஃப்ளாகை தன்னோட கையில் வச்சு, இங்கே பாரு, இது யாரோடது, எதுக்காக இங்கே வச்சுருக்காங்களாம் எனக்கு தெரியாது, ஆனால் இந்த ஃப்ளாக் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பிக்கை, இதை உன்ன மாதிரி ஆளுங்களால் புரிஞ்சுக்க முடியாது, நான் இருக்க வரைக்கும் இந்த ஃப்ளாக் எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லி அந்த பைரட் ஃப்ளாகை ஒரு பைரட்டாகவே நின்று காப்பாற்றுறான். இதை பார்த்து சாப்பர், பைரட்னா இதானா, பைரட் இப்படி தான் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பர் அந்த நேரத்தில் ஆச்சரியப்பட்டு நிற்குது. அதுக்கப்புறம் லூஃபிக்கும் அந்த கிங்க்கும் பெரிய சண்டையை வந்து அதுக்கப்புறம் அப்படியே லூஃபி வந்து அந்த கிங்கோட சண்டை போட்டு அவனை டிஃபீட் பண்ணி இந்த இடத்த விட்டே தூக்கி விசிறிச்சு வழி நிறைஞ்ச சாப்பருக்கு ஒரு நிம்மதியை இந்த இடத்துல லூஃபி வந்து கொடுக்குறான். அங்கே இருந்தவங்க எல்லாருக்குமே ஒரு சின்ன ரிலீஃப் கிடைக்குது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து லூஃபி வந்து அந்த ஐலாண்ட் விட்டு போகும்போது சாப்பருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். சீக்கிரம் சாப்பர், சீக்கிரம் வந்து எங்களோட பைரட் ஷிப்பில் ஏறிக்கோ, நம்மளோட பைரட் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் லூஃபி வந்து சாப்பரை கூப்பிட்டுருக்கான். அதை கேட்ட சாப்பர் வந்து அவன் இன்னும் என்னை கூப்பிட்டுருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு லூஃபி முன்னாடி போய் நின்று, இங்கே பாரு, நான் ஒன்றும் மனுஷன் இல்லை, நான் ஒரு மிருகம், மான்ஸ்டர், என்னை வந்து யாரும் ஃப்ரெண்டாலாம் பார்க்க மாட்டாங்க, என்னால் என்றைக்கும் ஒரு ஹியூமனாகவும் இருக்க முடியாது, ஒரு பைரட்டாகவும் இருக்க முடியாது, எனக்கு யாரும் ஃப்ரெண்டெல்லாம் இருக்கவே மாட்டாங்க, நான் ஒரு மிருகம், ஆனால் நீ என்னை ஒரு ஃப்ரெண்டாக பார்த்ததுக்கும் என்னை உன்னோட பைரட் குழுவில் ஒருத்தரை ஜாயின் பண்ண சொல்லி கேட்டதுக்கும் ரொம்ப நன்றி, அதுவே எனக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பர் வந்து இந்த இடத்துல லூஃபி கிட்ட சொல்லிட்டு இருக்கு. இந்த இடத்துல சாப்பருக்கு வந்து ஒரு பைரட்டாக இருக்கணும்னு ஆசை இருக்குது, பைரட்டாக இந்த மொத்த உலகத்தையும் சுற்றி பார்க்கணும், நிறைய அட்வென்ச்சர்லாம் பண்ண சொல்லிட்டு சாப்பருக்குமே பைரட்டாக இருக்கணும்னு தோணுது. அதே மாதிரி டாக்டருமே ஒரு கட்டத்தில் சொல்லியிருப்பாரு, சாப்பர், நீ ஒரு நாள் கண்டிப்பாக பைரட்ஸ் மாதிரி
இந்த மொத்த கடையிலையும் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாமே சாப்பருக்கு மைண்டில் வந்து போகுது. ஆனால் சாப்பர் வந்து இந்த இடத்துல நான் வந்து ஒரு ரெண்டியர் தானே, என்னால் எப்படி ஒரு பைரட்டாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தானே தாழ்த்தி பேசியுது. அதை கேட்டோன்னு லூஃபி வந்து சீக்கிரம் வாய் மூட்டி ஷிப்பில் ஏறிக்கூட நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கூப்பிட்றான். உடனே சாப்பர் வந்து கண் கலங்கி அழுது. அதோட சாப்பருமே பைரட் ஜெர்னி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லூஃபியோட குரூவில் ஜாயின் பண்ணிடுது. ஆனால் இந்த இடத்துல எப்படி டாக்டரின் கிட்ட சொல்லிட்டு வருதுன்னு சொல்லிட்டு தயங்கிட்டே யோசிச்சுட்டு டாக்டர்கிட்ட போயிட்டு நான் இதுக்கப்புறம் ஒரு பைரட்டாக இருக்க போகிறேன், இந்த மொத்த உலகத்தையும் சுற்றி பார்க்க போகிறேன், லூஃபியோட ஷிப்பில் ஒரு டாக்டராக இருந்து இந்த உலகத்தில் இருக்க எல்லா இடத்துக்கும் போக போகிறேன், எல்லா மெடிக்கல் நாலேஜையும் கற்றுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சாப்பர் வந்து டாக்டர்கிட்ட சொல்லிட்டு இருக்கு. அது கேட்ட டாக்டரின் வந்து நீ ஒரு ரெண்டியரா, என்னோட அசிஸ்டன்ட் நீ இங்கே தான் இருக்கணும், உன்னால் பைரட்டாலாம் ஒரு நிமிஷம் கூட தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சாப்பர் வந்து குறைச்சி பேசுகிறாங்க. அது கேட்டவுடனே சாப்பர் வந்து என்னால் கண்டிப்பாக ஒரு பைரட்டாக இருக்க முடியும், நான் நிச்சயமாக பைரட்டாக தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பர் வந்து டாக்டரின்கிட்டே சண்டை போடுது. அது கேட்ட டாக்டரின் வந்து என்னையே எதிர்த்து பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் தூக்கி விசில் அடித்து சாப்பரை துரத்திக்கிட்டே இருக்காங்க. சாப்பருமே அந்த இடத்த விட்டு ஓடி எப்படியோ வந்து லூஃபியோட குரூவில் ஒருத்தர ஜாயின் ஆயிடுது. அதுக்கப்புறம் லூஃபியும் சாப்பரும் இந்த ஐலாண்ட் விட்டு போகலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. அந்த டைமில் டாக்டரின் வந்து எனக்கு அழுதெல்லாம் குட் பை சொல்ல தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு பெரிய செரி பிளாசம் எப்படி கேட்குறாங்க. ஆக்சுவலாக இந்த செரி பிளாசம் என்னென்னா, டாக்டர் இருக்கார்ல, அவர் வந்து இந்த ஊரில் ஒரு 30 வருஷம் ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருப்பார். ஒரு பெரிய செரி பிளாசமை இந்த ஊர் முழுக்க வெடிக்க வச்சு இந்த ஊரில் இருக்கவங்க எல்லாரையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30 வருஷமாக அந்த ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருப்பார். ஆனால் தொடர்ந்து ஃபெயில் ஆகிட்டே இருக்கும். அவர் சாகிற அன்னைக்கு தான் அந்த ஆராய்ச்சி சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். ஆனால் அதை வெடிக்க வைக்கணும்லே அன்றைக்கி இறந்துருவார். அந்த ஒரு காரணத்தினால இந்த இடத்துல டாக்டரின் வந்து டாக்டரோட கனவை நிறைவேற்றணுங்கிறதுக்காக அந்த பெரிய செரி பிளாசமை வெடிக்க வச்சு போயிட்டு சாப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சாப்பருக்கு குட் பை சொல்கிறாங்க. அந்த செரி பிளாசம் வெடித்ததும் டாக்டர் எதிர்பார்த்த மாதிரியே அந்த இடம் முழுக்க மொத்தமாக பிங்க் கலரில் ஒரு பெரிய பனிமழை பொழிஞ்ச மாதிரி அந்த ஊரே பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. அதை பார்த்த சாப்பர் வந்து டாக்டர் உங்களோட கனவு நிறைவேறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சாப்பர் வந்து டாக்டர் நினச்சி கதறி அழுது அதுக்கப்புறம் லூஃபியும் மற்றவங்களும் சேர்ந்து சாப்பரோட அந்த ஐலாண்டை விட்டு போகிறாங்க. அதோட சாப்பர் வந்து லூஃபியோடு சேர்ந்து நிறைய அட்வென்ச்சர்லாம் பண்ணுது. அதுக்கப்புறம் நிறைய புதுசாக நிறைய மெடிக்கல் ஸ்கில்ஸ்லாம் கற்றுக்குது. அதுக்கப்புறம் ஒரு டைம் டாக்டர் சொன்ன மாதிரியே லூஃபியோட குரூவில் ஒரு பெஸ்ட்டு டாக்டராக இருக்குது, அதே சேம் டைம் பைரட்டாகவும் இருக்குது. இந்த இடத்துல சாப்பர் ஆசைப்பட்ட ரெண்டுமே நடந்துச்சு. ஒரு டாக்டராகவும் இருந்துக்கிட்டு அதேமாதிரி பைரட்ஸாகவும் சண்டையும் போட்டுட்ருக்கு. அதோட சாப்பருக்கு ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸும் கிடச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சாப்பரோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் பற்றி பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு முன்னாடியே சொன்ன மாதிரி சாப்பருக்கு வந்து டெவில் ஃப்ரூட் சாப்பிட்டதுனால தான் பவர் கிடச்சிருக்கும். அப்படி சாப்பருக்கு வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் பவர் கிடச்சிருக்கும். தன்னோட உடம்பை விதவிதமாக நிறைய ஃபார்மில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிக்க முடியும். ரெண்டாவது, சாப்பரால் பேச முடியும். ஹியூமன்ஸ் மாதிரி மனுஷங்களோட லாங்குவேஜ் பேச முடியும். அதேமாரி சாப்பரால் எல்லா அனிமல்ஸோட லாங்குவேஜும் புரிஞ்சுக்க முடியும். ஸோ கம்யூனிகேஷன் சாப்பருக்கு ரொம்ப ஈஸியாக வரும். ரெண்டாவது, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பவர் வந்து சாப்பரால் எல்லா டிரான்ஸ்ஃபர்மேஷனும் பண்ண முடியாது. ஆனால் சாப்பர் வந்து ஒரு டாக்டர்ல, ஸோ அதால் அதோட பவரை என்ஹான்ஸ் பண்ணுற விதமாக ஒரு ரம்பிள் பால் கண்டுபிடிச்சிருக்கோம். அதை சாப்பிட்றது மூலிமா இன்னும் நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் எடுக்க முடியும். அது ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் இருக்கும். சாப்பர் வந்து அந்த ரம்பிள் பால் சாப்பிட்றது மூலிமா அதோட கண்ட்ரோலில் அதோட உடம்பு வச்சுக்க முடியும். சாப்பர் எந்த ஃபார்ம் எடுக்கணும்னு நினைக்குதோ அதை கரெக்டாக எடுக்க முடியும். அதை கண்ட்ரோல்லையும் வச்சுக்க முடியும். அதை இன்னும் என்ஹான்ஸும் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு அந்த ரம்பிள் பால் வந்து செம்ம பவர்ஃபுல்லானது. ஆனால் அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டைம் லிமிட்டும் இருக்கும். அந்த மாதிரி சாப்பர் அந்த ரம்பிள் பால் உருவாக்கியிருக்கும். ஸோ அப்படியே அதோட ஃபார்ம்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா சொல்லிட்டே வரேன். ஃபர்ஸ்ட்டு சாப்பரோட பிரெயின் பாயிண்ட். ஆக்சுவலாக இந்த ஃபார்மில் தான் நீங்கள் ஒன் பீஸ் ஃபுல்லாக முழுக்கவே சாப்பரை பார்ப்பீங்க. இதுதான் சாப்பரோட பிரைமரி ஃபார்மே. நீங்கள் சாப்பரை வந்து ஒரு டாக்டராக பார்க்கும்போது சரி, அதே மாதிரி லூஃபியோட சேர்ந்து நிறைய பைரட் ஜெர்னிலையும் முழுக்க சாப்பர் வந்து அதிக நேரம் இந்த ஒரு ஃபார்மில் தான் இருக்கும். ஒரு சின்ன பையன் மாதிரி தலையில் தொப்பி போட்டுட்டு ரொம்ப ஒல்லியாக குட்டியாக இருக்குல்ல, இதுதான் சாப்பரோட பிரைமரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, வாக் பாயிண்ட். ஆக்சுவலாக இதுதான் சாப்பரோட நார்மல் ஃபார்மே. அதாவது சாப்பர் வந்து டெவில் ஃப்ரூட்டை சாப்பிடாம ஒரு மான் மாதிரி இருந்திருந்தா எப்படி இருக்கும், அந்த ஒரு மான் உருவம் தான் இது. இதுக்கு வந்து பெருசாக ரம்பிள்லாம் தேவையில்லை. நார்மலாகவே சாப்பரால் இந்த ஒரு ஃபார்முக்கு மாற முடியும். ஸோ இதோட பவர்லாம் எதுவும் பெருசாக இல்லைங்க. நார்மலாக சாப்பர் வந்து ஒரு மான் மாதிரி மாறி ஓட முடியும், அவள் தான். மூணாவது, ஹெவி பாயிண்ட். இந்த ஃபார்ம் தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். சாப்பர் வந்து ஒரு மனுஷன் மாதிரி மாறுறது மட்டும் இல்லாமல் உடம்பெல்லாம் நல்லா மசில்லாம் வச்சுக்கிட்டு பார்க்கவே ஒரு பாடி பில்டர் மாதிரி இருக்கும். செம்ம மஸ்குலராக ரொம்ப பவர்ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இதால் நல்லா சண்டை போட முடியும். அதேமாரி செம்ம பவர்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸ்ட்ரென்த் எல்லாம் அதிகமாக இருக்கும். இதையும் சாப்பர் வந்து நார்மலாகவே எடுக்க முடியும். இதுக்கு ரம்பிள்லாம் தேவையில்லை. நாலாவது, காட் பாயிண்ட். இந்த ஃபார்மில் பார்க்கறதுக்கு சாப்பர் வந்து
தன்னோட உடம்புல இருக்க ரோமங்கள்லாம் பெருசு பண்ணிட்டு அப்படியே பார்க்கறதுக்கு ஒரு பஞ்சு மாதிரி உருண்டியாக இருக்கும். இந்த ஃபார்மை வந்து சண்டை போகிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணாது. இப்போ ஒரு சண்டையில் தப்பிக்கணும்னா ஏதாவது ஒரு அடிப்படுற மாதிரி இருந்தால் அந்த அடியிலேருந்து டேமேஜ்லேருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக இந்த ஒரு ஃபார்ம் எடுக்கும். ஸோ இதால் சண்டைலாம் போட முடியாது. 5வது ஜம்பிங் பாயிண்ட். இதுவும் பார்க்கறதுக்கு ஹியூமன் ஃபார்ம் மாதிரி தான் இருக்கும். ஆனால் கை கால்கள்லாம் ஒல்லியாக ஹைட்டாக ஒரு அட்லெட் மாதிரி செயல்படும். அட்லெட் மாதிரி நல்லா ஸ்பீடாக ரன் பண்ண முடியும். அதே மாதிரி ஜம்ப் பண்ண முடியும் ஹைட்டாக. சாப்பர் நினைக்கிற மாதிரி நிறைய விஷயத்தை இந்த ஃபார்மில் தான் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த ஃபார்முக்கு கண்டிப்பாக ரம்பிள் தேவை. அடுத்ததா 6வது ஃபார்ம் ஹார்ன் பாயிண்ட். அதாவது சாப்பரோட கொம்புகள்லாம் ரொம்ப பெருசாக்கி பார்க்க மான் மாதிரி தான் இருக்கும். ஆனால் 4 காலில் சண்டை போடுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபார்ம் வந்து சாப்பர் வந்து ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணும். இது அதிகமாக யூஸ் பண்ணவே பண்ணாது. ஆனால் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி இந்த ஃபார்முக்கும் கண்டிப்பாக ரம்பிள் தேவை. அப்புறம் 7வது ஆர்ம் பாயிண்ட். வேற ஒன்றும் இல்லைங்க, சாப்பர் வந்து ஹெவி பாயிண்ட் அப்படின்னா ஜம்பிங் பாயிண்டில் இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதோட கைகள் மட்டும் ரொம்ப பெருசாக பல்காக மசில்லாம் அதிகமாகி பார்க்கவே பயங்கரமாக இருக்கும். அதோட அட்டாக்கும் செம்ம பவர்ஃபுல்லாக இருக்கும். மொத்த பவரையும் கைகளுக்கு எடுத்துகிட்டு வந்து ஒரே அடியில் எனிமையை வீழ்த்துற மாதிரி குறி பார்த்து அடிக்கிறதுக்காக இந்த ஃபார்ம் எடுக்கும். அப்புறம் கடைசியாக ஃபைனலாக 8வது ஃபார்ம் இருக்கிறதுலே இதுதான் பவர்ஃபுல்லான ஃபார்மு. இது வரைக்கும் சாப்பர் இந்த ஃபார்மோட பவர்ஃபுல்லான மாறினதே கிடையாது. மான்ஸ்டர் பாயிண்ட். இது வரைக்கும் பார்த்த ஃபார்மோட இருக்கிறதுலே ரொம்ப பெருசாகி பார்க்கவே பயங்கரமாக ஒரு மான்ஸ்டர் மாதிரி இருக்கும். 2வது இந்த ஃபார்மில் இருக்கும்போது சாப்பரால் கண்ட்ரோல்லே இருக்க முடியாது. மற்ற எல்லா ஃபார்மும் சாப்பர் தன்னோட கண்ட்ரோலில் வச்சுருக்கோம். ஆனால் மான்ஸ்டர் பாயிண்ட்டுக்கு மட்டும் மாறிடுச்சுன்னா எதிரில் இருக்கவங்க நண்பர்களாக இருந்தால் கூட யாருன்னே பார்க்காது. அந்த இடத்துல யாராக இருந்தாலும் அடிச்சு போட்டு போயிட்டே இருக்கும். அப்படியே ஒரு மான்ஸ்டர் மாதிரி நடந்துக்கும். இந்த ஃபார்மை கண்ட்ரோல்லே வைக்க முடியாததுனால தான் சாப்பர் வந்து இந்த ஃபார்ம் எடுக்கவே எடுக்காது. யாருன்னா பவர்ஃபுல்லான எனிமிங்க வந்தாங்கன்னா தான் அவங்கள டிஃபீட் பண்ணுறதுக்காக இந்த ஃபார்ம் எடுக்கும். அதுவும் வேறு வழியே இல்லைங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்தால் தான் இந்த ஒரு ஃபார்ம் எடுக்கும். அதே மாதிரி இந்த ஃபார்ம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் சாப்பரால் கொஞ்ச நேரத்துக்கு எழுந்து கூட முடியாது. இந்த ஃபார்ம் எடுத்ததுக்கப்புறம் உடம்புல இருக்க ஒட்டுமொத்த எனர்ஜியும் போயிடும். இதோட சைடு எஃபெக்ட் வந்து அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்கும். அதனாலே சாப்பர் வந்து இந்த ஃபார்மை அதிகமாக எடுக்கவே எடுக்காது. ஸோ இதுதாங்க சாப்பரோட எல்லா ஃபார்மும். அதுக்கப்புறம் ஒன் பீஸில் வந்து சாப்பரோட கேரக்டர் டிசைனை வந்து மாற்றிருப்பாங்க. அந்த எனக்கு சுத்தமாக பிடிக்கலங்க. எனக்கு வந்து சாப்பரோட பழைய கேரக்டர் டிசைன் தான் ரொம்ப பிடிக்கும். புது டிசைன் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. நீங்கள் இப்போ லைவ் ஆக்ஷனில் பார்க்க போகிறீங்களே அதுதான் ஒரிஜினல் சாப்பரோட லுக்கு. அது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டிசைன் புதுசாக கொடுத்துருக்க லுக்கை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷம் டைம் டிலேங்கிறது சாப்பர் எடுத்திருக்கோம். அந்த 2 வருஷத்தில் சாப்பர் வந்து தானே டெவலப் பண்ணிக்கும். தன்னோட ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணி தன்னோட ஃபார்மெல்லாம் இன்னும் கண்ட்ரோலில் வச்சுருக்க மாதிரி பார்த்துக்கும். முக்கியமாக மான்ஸ்டர் பாயிண்ட்டை கண்ட்ரோலில் வச்சுருக்கோம். இதுதான் ஹைலைட்டான விஷயமே. ஒரு கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ண ரம்பிள் ஒன்று கண்டுபிடிக்கும். ஸோ அதால் 5 நிமிஷத்துக்கு மான்ஸ்டர் பாயிண்ட்டை அதோட கண்ட்ரோலில் வச்சுருக்க முடியும். ஆனால் இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா வெறும் 5 நிமிஷத்துக்கு மட்டும்தான் மான்ஸ்டர் பாயிண்ட்டில் இருக்க முடியும். அதுக்கப்புறம் திரும்ப நார்மல் ஃபார்முக்கே மாறிடும். அதுக்கப்புறம் புதுசாக சாப்பரோட கேரக்டரை மாற்றினதுக்கப்புறம் அந்த ஃபார்ம்களில் கொஞ்சம் ஒரு புது ஃபார்ம்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அது எல்லாமே பழைய ஃபார்ம் தாங்க. அதையே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாற்றி கொடுத்துருக்காங்க. மற்றபடி அந்த கும்ஃபு பாண்டா மாதிரி ஒரு ஃபார்ம் இருக்குது. அது மட்டும்தான் கொஞ்சம் வித்தியாசமாக தெரிஞ்சுது. மற்றபடி எல்லாமே இதே ஃபார்ம் தான். ஆனால் என்னதான் இருந்தாலும் அந்த புதுசாக மாறின அவுட்லுக்லாம் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்காதுங்க. நீங்கள் பழசோட புதுசாக மாறின அவுட்லுக்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இது ஏன்டா இப்படி இருக்குது, இது ஏன்டா இப்படிலாம் பண்ணி வச்சுருங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தோணும். எனக்கு வந்து ஓல்டு லுக்கு தாங்க ரொம்பவே பிடிக்கும். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. நான் இந்த வீடியோவில் வந்து சாப்பரோட ஆர்ஜின் மட்டும்தான் சொல்லணும்னு பார்த்தேன். ஆனால் டாக்டரின்லாம் சொல்லி கொஞ்சம் லென்த்தாக தான் போயிடுச்சு. ஏன்னா டாக்டரினும் இல்லாமல் சாப்பரோட ஆர்ஜின் சொல்லவே முடியாது. அந்த ஒரு காரணத்தினால தான். அப்புறம் இந்த வீடியோ வந்து நான் ஒன் பீஸ் சீசன் 2 ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே போடணும்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருந்தேன். ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கும் போதும் சீசன் 2 ரிலீஸ் ஆகலை. ஆனால் பேசிகிட்டே இருக்கும்போது ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நான் அவ்வளோ நாள் டைம் எடுத்துக்கிட்டேன். ஸோ சாரி ஃபார் த டிலே, மன்னிச்சிருங்க. அதுக்கப்புறம் நான் இன்னும் சீசன் 2 பார்க்கல. பார்த்துட்டு அதோட ரிவ்யூவும் போடுறேன். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. நான் உங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். வட்டா.